ஏய் சாரி ராதா, சாரிப்பா. சார் செடிக்கு தண்ணி ஊத்த பார்த்தேன்ப்பா, ஓமல ஏய் சாரிப்பா. ஐயோ நனைஞ்சிடுச்சா ட்ரெஸ் எல்லாம். சே அருமையா இருந்தது, என் கண்ணே பற்றம் போல இருந்தது. இப்ப சந்தோஷம் தானே? அழகா இருந்த ட்ரெஸ்ல நீ இன்னைக்கு. சரியான காண்டு பிடிச்சவன். எனக்கு எதுக்குடி காண்டு? பொறாம எதுக்குடா உனக்கு? நான் ஏன் பொறாம ராதா? போன்ல தண்ணி ஊத்தி. ஐயோ சரி போ வேற ட்ரெஸ் போட்டு வா போ. இத நைட் ஏதா போட்டு வந்துரு, துப்பட்டா போட்டுக்கிட்டு மேல போ. ஏய் நோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? லூசானா? இல்லடா லூசான்னு கேக்குறேன். எப்படி தெரியுது? இப்படி தெரியுதுன்னு எப்படி தெரியுது உனக்கு என்ன பார்த்தா? ஆமாடி, எனக்கு மட்டும் எடுக்க போனா 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு எடுக்க போறேன். உனக்கு மட்டும் போயிட்டு 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். ஒரு அதான் காண்டா உனக்கு. ஆமாடி, எனக்கு காண்டு தான். ஏப்பா கிளம்பிட்டேன், இருப்பா வரம்பா. நமக்கெல்லாம் மச்சான் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு டிஷர்ட்டு அவ்வளோதான். நம்மளே யார் பார்க்க போறா? வீட்டில் மேடம் தான் அப்படியே ஜெகஜோதியாக கிளம்பிட்டு இருக்காங்க. எத்தனை கிலோ கேக் ஆர்டர் கொடுத்தா? 3 கிலோவா? 3 கிலோ பத்தாதடா, என் பொண்டாட்டிக்கே பத்தாதுடா. அவளே 1.5 கிலோ திம்பா. கேக்கு பைத்தியம் அது. கிளம்பியாச்சா? கிளம்பிட்டா வா போலாம் சீக்கிரம். ஏய் இரு மச்சான் வரேன். எப்படி இருக்கு? எப்பதாண்டி எடுக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஏன் சொல்லவே மாட்டேங்கிற? நீ பார்த்தா தினிசா புதுசா போட்டுன்னு வர. இத வேற சொல்லுவாங்களா? இதெல்லாம் எப்ப எடுக்கிற? ஏது உனக்கு இந்த சுடிதார்? ஏது காசு எங்க இருந்து வருது உனக்கு? அதெல்லாம் வாங்குவோம். என்ன எங்களுக்கெல்லாம் காசு கிடைக்கவே கிடைக்காதா? எப்ப போய் வரீங்க, எப்ப வாங்குறீங்க? ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அந்த வீட்டுல நான் டம்மியா தான் இருக்கேனா? ரகசியம் சொல்லக்கூடாது. ஆஹா, என்கிட்ட இருந்தா மட்டும் நீ விட்டுருவியா? என்ன புடிங்கிறல்ல, வேற என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்குப்பா இந்த ட்ரெஸ். நல்லா இருக்கா? ஒரே ஃப்ராக் மாடலா இது? ஆமா. உள்ள எதுவும் போட தேவையில்ல, பேண்ட் எல்லாம் இல்லையே. பேண்ட் எதுக்கு போடணும்? தேவையில்ல. திடீர்னு மேல் காத்து அடிச்சதுன்னா என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு இப்படி எல்லாம் தோணுது? கேட்டேன். காத்துக்கு தெரியும். இந்த மாதிரி நக்கலா கூட்டு போதல எங்கேயும் நானு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்ப என்ன தெரியல, ஃபேஷன் ஆயிடுச்சு. பார்த்தா ஒரே ஃப்ராக் மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இதுக்கு பேர் நைட்டி. இது நைட்டி. ஆமா, ட்ரெஸ் கிடையாது. இப்ப எல்லாமே இதான் இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ட்ரெண்ட்ல போகுது, ட்ரெயின்ல போகுதுன்ட்டு லெகின்ஸ் வாங்க தேவை. போயிட்டு ஹெல்மெட் எடுத்துட்டு வா போ. என்ன வாங்கிட்டியா? என்னது gift? கிஃப்டா? ஏய் நானே ஒரு gift டி. என்னைய தூக்கி கொடு gift-ஆ. யாரு? நீதான். உன்னாலும் கொடுத்தா? அவங்க gift கேட்டாங்கன்னா டக்குன்னு தூக்கி இந்தாங்க gift வச்சீங்கன்னு சொல்லு. ஸ்பெஷல் giftன்னு சொல்லு. மறத போய் அங்க பேசுறியா? ஏய் போறது என் ஃப்ரெண்டோடைய பையனோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு, உன் ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷன் கிடையாது. புரியுதா? சாமி கூட என் ஃப்ரெண்டுங்கலாம் அப்படி எதிர்பார்த்து மச்சான் ஏதோ குட்டா தான் வரணும்னு சொல்ல மாட்டானுங்க. கூட வரது நானு. டொக்கோமோ கம்பெனி ஓனரா நீ? எனக்கு தான் அசிங்கம். ஆமா, நீ கூட வர கூடையில வரந்து போடி போய் எடுத்துட்டு வா ஹெல்மெட்ட. வாங்கலாக்காவது வாங்கிக்கலாம்டா. வாங்கலாக்கு தானே, வீட்ல வரத கழட்டிட்டு வா, போறப்ப பேக் பண்ணி போய் குத்தலாம். போ. அவங்களுக்கு தெரியும்டா லூசா, வீட்ல இருக்குது. டைம் சேஞ்ச் பண்ண தெரியாது போ. என்ன ஒரு புத்திசாலித்தனம். டைம் சேஞ்ச் பண்ணிட்டு. ஆமா, நல்லா தீரத்துணி வச்சு தொடச்சி அந்த வழக்குல எடுத்துட்டு வா, போறப்ப அப்படியே பேக் பண்ணி குத்தலாம். இந்த மாதிரி என்ன அசிங்கப்படுத்துவேன்னு நினைச்சிருந்தா நான் கூட கிளம்பியே வந்திருக்க மாட்டேன் ரவி. நானு எதுக்கு இந்த மாதிரி எங்க ஃபங்க்ஷன் போனாலும் நல்லா இருக்குடா அந்த Dress உனக்கு. உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. உண்மையிலேயே சூப்பரா இருக்க நீ. ஆமா, இருக்கட்டும், பேச்ச மாத்த. அழகா இருக்கடி நீ இன்னைக்கு. அப்படியே மேலே போ, எடுத்துட்டு வா போ. என்னத்தை எடுத்துட்டு வா? ஹெல்மெட் எடுத்துட்டு வா, பைத்தியம் பண்ணி மண்டாரம். இங்கே நின்னு மலை மாடு. எந்த நேரத்துல பெத்தாங்கன்னு தெரியல, ராவு காலம். இவ மட்டும் அழகா இருப்பாளாம். நம்ம போய் இங்க வந்து இவருக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்டு இருக்கணுமா? வேலைக்கே ஆகாது. இன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை ராதா, ஒரு ஹெல்மெட் கூட உன்னால எடுத்துட்டு வா. வெயில் இப்படி காயுது, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு போலான்னு பார்த்தேன். வெயில்ல என்ன செடிக்கு தண்ணி என்ன பண்ணு, ஊத்துவாங்களா? அவன்கிட்ட ஃபோன் பண்ணி ஆனா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லி கேளு. பையனுக்கு ட்ரெஸ் சைஸ் என்னன்னு கேளு. பேசாம ட்ரெஸ் எடுத்து போயிடலாம் போ. எத்தனை வயசு? 5 வயசு தான் நினைக்கிறேன் அந்த பையனுக்கு. கேளு. ஏய் சாரி ராதா, சாரிப்பா. சார் செடிக்கு தண்ணி ஊத்த பார்த்தேன்ப்பா, ஓமல ஏய் சாரிப்பா. ஐயோ நனைஞ்சிடுச்சா ட்ரெஸ் எல்லாம்? சாரி மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. நானே நீ பார்க்க பூ மாதிரி இருந்திய, அந்த செடியில இருக்கிற பூ தான் நினைச்சு தண்ணி ஊத்தலாம்னு சொல்லிட்டு ஓமல ஊத்திட்டேன். சாரி ராதா, மன்னிச்சிரு ராதா. சாரி வேற ட்ரெஸ் மாத்திடுவா போ. அது பிரச்சனை இல்ல, போ மாத்திடுவா. ஒண்ணும் இல்ல, 7 மணிக்கு தான் போ. 7 மணிக்கு தான் கேக் வெட்டுறாங்க. 7 மணிக்கு தான் கேக் வெட்டுறாங்க. போயா கேக் வெட்ட டைம் போவியா?
போ போ சாரிப்பா சுச்சோ நல்லா இருந்தது ட்ரெஸ் ராதா இது சே அருமையா இருந்தது என் கண்ணே பற்றம் போல இருந்தது இப்ப சந்தோஷம் தானே? அழகா இருந்த ட்ரெஸ்ல நீ இன்னைக்கு சரியான காண்டு காண்டு பிடிச்சவன். எனக்கு எதுக்குடி காண்டு? பொறாம எதுக்குடா உனக்கு? நான் ஏன் பொறாம பண்றேன் ராதா? போன்ல தண்ணி ஊத்தி சிச்சோ சிச்சோ சி நல்லா இருந்தது ட்ரெஸ் என் கண்ணே பட்டுடுச்சு ராதா உனக்கு. நானே உன்னை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திஷ்டி சுட்டி போடலான்னு இருந்தேன். போன்ல தண்ணி பட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ராதா அந்த ட்ரெஸ். அறிவு இல்லையாடா? சரி விடு அடிக்கிற வெயிலுக்கு இல்லையா? அடிக்கிற வெயிலுக்கு போறப்போ காஞ்சிரும்பா அப்படியே வா ஏறு. எவ்வளவு நேரம் கிளம்புனா இனிமே எப்படி என்னால கிளம்ப முடியும்? ஐயோ ஏ இரு ராதா ஐயோ மையெல்லாம் கலஞ்சிச்சு மேக்கப்லாம் கலஞ்சிச்சா ராதா சுச்சோ சுச்சோ சரி போ வேற ட்ரெஸ் போட்டுனு போ இதை நைட் ஏதா போட்டுன்னு வந்துரு துப்பட்டா போட்டுக்கிட்டு மேல போ. ஏய் நோ என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? லூசானா இல்லடா லூசான்னு கேக்குறேன். எப்படி தெரியுது? எப்படி தெரியுதுன்னு எப்படி தெரியுது உனக்கு என்ன பார்த்தா? ஆமா நீ ஆமா என்னது ஆமா? என்ன நீங்க எல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க நாங்க இந்த மாதிரி பனியன் ஒன்று போட்டுக்கிட்டு 100 ரூபாய் பனியன் ஒரு ஜீன்ஸ் பண்ணி ஒன்று போட்டுக்கிட்டு அழுக்கு ஜீன்ஸை உங்க கூட பக்கத்துல இருந்து உங்களுக்கு அஸ்டாடி வேலை பார்க்கணுமாங்க? நீ போடு உனக்கு என்ன பண்ணலாம்னு சொன்னாங்க? என்ன பண்ணணும்னு சொன்னாங்க இல்ல போடுறதுக்கு நீ மட்டும் விதவிதமா போய் எடுத்துட்டு வந்துக்கிற பொறாம லைட்டா எதை வாங்கி கொடுத்தாலும் போட்டு 10 தடவைக்கு மேல எனக்கு மட்டும் எடுக்க போனா 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு எடுக்க போகிறேன் உனக்கு மட்டும் போயிட்டு 2000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வர அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயம். ஒரு அதான் காண்டா உனக்கு. ஆமா நீ எனக்கு காண்டு தான். இவ்வளவு திமிரத நீ ஆடு. ஆமா. ஏய் பொறாம எனக்கு பொறாம வயிறு எரியுது எனக்கு. நீ மட்டும் நல்லா அழகா வந்து நிப்பாங்க பொறாம வேணாம் எங்களுக்கு நாங்கள மனுஷங்க தான் சொல்லிட்டேன். நான் வரவு போறவன கண்ணு இருந்தா பார்க்க தான் செய்வாங்க. அதுக்கு நான் பொறாம வீம்புக்கு தான் ஊத்துறேன் தண்ணியை என்ன இப்போ நீ ஒண்ணு உன் உடலாம் வரல என்ன ஜென்ம நீ எல்லாம் கொஞ்சம் பாரு எதுல நீ எனக்கு மட்டும் 150 ரூபாய் 100 ரூபாய் டி-ஷர்ட் உனக்கு மட்டும் 3000 அதுவே ட்ரெஸ் அதிகம். அதுவே அதிகம் உனக்கு. ஏன்னா நீ ஒரு வெட்டி முண்டம் வீணா போன தண்டம். இந்த மாதிரி நினைச்சிட்டல்ல போ நல்ல எண்ணெய் ஃபுல்லா ஊத்தி நல்ல படிய தலை வாரிக்கிட்டு போ ஒரு புடவை கிட்டு வா போ ஒன் போ நாங்க மட்டும் அப்படிதான் இருப்பேன். நல்ல ஜென்மமும் கிடையாது. ஆமா எனக்கு நல்ல எண்ணம் கிடையாது. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. சொன்னா செய்ய போறதுக்கு இவ்வளவு வைத்திருச்சுல உனக்கு மத்தவங்களுக்கு என்னடா வித்தியாசம்? நான் இப்படி போனா உனக்கு தானே நல்லது. உன்னதானே பெருமை பாப்பாங்க. என்ன பெருமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க என்ன எருமையை தான் பார்ப்பாங்க. எருமை எப்படி இருக்கான் பாரு இவனுக்கு எல்லாம் போய் இப்படி அமைஞ்சது பாரு அப்படிதான் பேசுவாங்க வெளியில. சீ என்ன கேரக்டர் ரவி உனக்கு? ஏன்டா அப்படி இருக்க நீ? கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? எல்லா ஆம்பளையும் இப்படிதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல நான் இப்ப சைக்கோ ஆயிட்டேன். அழகா இருக்க ஆக ஆக எனக்கு அப்படியே எனக்குள்ள பயம் வருது. நான் சைக்கோ மாடும் போல இருக்கு. இது சைக்கோ தான கிடையாது பயம் கிடையாது பொறாம காண்டு பொறாம பூமர். அதையே நீ சைக்கோ எடுத்துட்டு போற. உனக்கு நான் நல்ல எப்பவுமே நல்லா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது உனக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். சாரி ராதா என்ன சாரி பாவட அன்றாரு இருக்கு நான் தெரியாம பண்ணிட்டேன். சாரி ராதா சாரி தொடபாட பிஞ்சிரும் போ. சாரிப்பா சாரி ராதா மாத்திட்டு வா போ என்ன சாரி? நான் மேல பண்ண மாட்டேன் போ. என்ன எனக்கு என்ன தெரியல எனக்குள்ளே ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்துச்சு. நீ அழகா ஆக ஆக எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. நான் ஏதோ நல்லா இல்லையோ நீ வேணாம் நீ போயா நீ போ நீ போ நீ போய் மாறி மாத்தி எடுத்துட்டு வா போ 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 உங்க ஐயாலங்களா எங்களுக்கெல்லாம் 150 ரூபாய் டி-ஷர்ட்டு உங்களுக்கெல்லாம் 3000 ட்ரெஸ்ஸு